அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கண்மணி. புனித சவேரியார் கோயில் தெரு, பல்லபுரம். இந்தியாவில் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இவர் 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டில் உள்ள சவேரியார் கோட்டையில் பிறந்தார். இளம் வயதிலேயே இவர் கல்வியில் சிறந்து விளங்கினார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் மற்றும் இறையியல் பயின்றார். புனித சவேரியாருக்கு புனித லயோலா இஞ்ஞாசியார் நண்பரானார். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவருக்கு என்ன பயன் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க, சவேரியார் அந்த வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்திருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து இயேசு சபையை தொடங்கினர். 1540ஆம் ஆண்டு போர்ச்சுகல் மன்னர் ஜான் என்பவர் இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்பினார். 1541ஆம் ஆண்டு அவர் கோவாவை அடைந்தார். அங்கு மத பணியை தொடங்கினார். அவர் கிறிஸ்துவ கோட்பாடுகளை எளிய முறையில் மக்களுக்கு கற்பித்தார். அவரது அன்பும் கருணையும் மக்களை கவர்ந்தன. 1542ஆம் ஆண்டு தமிழகத்தின் தென் கடற்கரை பகுதிகளுக்கு சவேரியார் வந்து அடைந்தார். அவர் கிறிஸ்துவ மதத்தை அங்கு பரப்பினார். அது மட்டும் அல்லாது தமிழ் மொழி கற்று தமிழக மக்களுடன் நெருங்கி பழகினார். இதனால் அவர் தமிழகத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். இவர் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்கு சமூக சேவை செய்வதிலேயே கழித்தார். 1552ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சீனாவில் உள்ள சாங்சுங் தீவில் காலமானார். அவரது உடல் கோவாவில் உள்ள ஃபோன் ஜீசஸ் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. 1622ஆம் ஆண்டு திருத்தந்தையரால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அவரது விழா டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 500 வருடங்கள் மேல் தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்னும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படி பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நன்றி.